தேவாதி தேவன் என் சொந்தமானார் என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார் என்ன பேரின்பமே. தேவாதி தேவன் என் சொந்தமானார் என்ன ஆனந்தமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆராதனையிலே பங்கு பெற்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாள் கேட்ட வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பாரார். ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை, ஒரு விடுதலை வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொரு பேரையும் இந்த நாட்களில் விடுதலையோடு அனுப்ப அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். என்ற தினத்திலே கர்த்தர் அதிகமாய் நம் மத்தியிலே செய்வாடினார். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்ம மத்தியிலே உலாவினார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தி, நம்மை உற்சாகப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி கர்த்தர் நம்மை அனுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சந்தோஷத்தோடு சொல்லுங்க. நிறைய கை உயர மாட்டேங்கிற, கையை உயர்த்தி நான் தூக்கி வைத்திருக்கிறேன். நீ கையை உயர்த்த உயர்த்ததான் சத்துரு கீழே விழுவோம். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா தலைக்கு மேல சுத்திக்கிட்டே இருப்பான், உங்களை அப்படியே மயக்கி அப்படியே கொண்டு போயிட்டுவான். என்னுடைய வார்த்தை கேட்பதற்கு நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. வெற்றி உண்டாக வேண்டுமானால், வாழ்க்கையில வெற்றி ஜெயம் உண்டாக வேண்டுமானால் நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தமிழிலும் மலையாளத்திலையும் நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை மலையாளத்தில் வாசிங்க. அவர் கை நீட்டி அவனை தொட்டு, എനിക്ക് മനസ്സുണ്ട്, നീ സുത്തമാകാൻ എന്ന് പറഞ്ഞു. ഉടനെ കുഷ്ഠം മാറി അവൻ சுத்தமாய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடமாய் பேசக்கூடிய வார்த்தை, அவருக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாக. அல்லேலூயா. அருமையான வார்த்தை இல்ல? இதெல்லாம் ஆண்டவர் பேசினார்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இப்ப பார்த்தாலும் கோடாரி போட்டு வெட்டுறதும், அருப்பாலா போட்டு வெட்டுறதும், வார்த்தையை கொடுத்து அதே நம்மளை என்ன பண்றார்? உருவாக்குகிறார். ஆனாலும் சில நேரம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காயத்தை கட்டுகிறவன், காயத்தை ஆற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆண்டவருக்கு சித்தம் உண்டு, ஆனால் நீங்கள் சுத்தமாகுங்கள். சுகமாகுங்கள் அல்ல, சுத்தமாகுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கையை கொடுத்து பேசாதீங்க, கையை கொடுக்காம அப்புறம் அது பரவாயில்ல. சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு சித்தம் உண்டு, உங்க மேல ஆண்டவருக்கு சித்தம் உண்டு, நீங்க சுத்தமா. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல சுத்தமானதுக்கு என்னெல்லாமோ கெமிக்கல்ஸ், என்னெல்லாமோ கிரீம்ஸ், என்னெல்லாமோ வைத்திருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்தமாக வேண்டுமானால் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலே இந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறார்? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன். இங்கே சொல்லப்பட்ட மனிதன் சுத்தமாக வேண்டிய இடம் குஷ்டரோகம் என்கிற அந்த ரோகத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அந்த நோயிலிருந்து. பாருங்க, இயேசு மலையிலிருந்து இறங்கி கீழே வருகிறார். ஜனங்கள் எல்லாம் அவரை பின் சென்று சூழ்ந்து அவரோடு போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன், நல்ல கவனம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்.
அந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் அதுல பெரிய ஒரு ஈடுபாடு, ஒரு இடைப்பாடு, ஒரு ரகசிய காரியம் உள்ள இருக்கிறது. குஷ்டரோகி ஒருவன் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து இந்த ஜனங்களுக்குள்ளே வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், அவரை பணிந்து சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் குஷ்டரோகி. அப்ப குஷ்டரோகியினுடைய காரியங்களை குறித்து நம்ம வேதத்திலிருந்து பார்த்தாதான் இவன் அங்கு வந்தது சரியா, இயேசுவிடம் வந்தது சரியா என்று நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு நியமத்திலே, மோசேயின் ஆகமங்களிலே, லேவியராம புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் குஷ்டம் வந்தால் அவன் தீட்டுள்ளவன். ஹல்லேலூயா. ஒருவனுக்கு குஷ்டம் வந்தால், குஷ்டரோகம் வந்தால் அவன் தீட்டுப்பட்டவன். அவன் ஒன்றையும் தொடக்கூடாது, அவனை யாரும் தொட்டுவிடக் கூடாது. அவன் அப்படி குஷ்டம் அவனுக்குள்ள வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் ஆசாரியனிடத்துல போய் தன்னை காண்பித்து, ஆசாரியை பார்க்கும் போது கூட அவனை தொடக்கூடாது. ஆசாரி அவனை தூர நின்று பார்க்கணும், இல்லைன்னா ஏதாவது குச்சி வந்து தட்டி தட்டி பார்க்கணும். அவன் ஏன்னா தொட மாட்டார்கள். ஏன்னா தொட்டால் அவன் தீட்டுப்பட்டவன். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்தால் அந்த குடும்பமே தீட்டுப்பட்டது. உடனே இந்த குடும்பத்தை சுத்திகரிக்க வேண்டும். 7 நாட்கள் அந்த குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். புறம்பே இருந்து அந்த குஷ்டரோகம் நீங்கிற வரையிலும் அங்கு இருக்க வேண்டும். பின்பு அவன் குஷ்டரோகம் நீங்கி விட்டதா என்று பார்ப்பதற்கு ஓரளவு சுகம் அடைந்தவன் ஆசாரியன் தன்னை காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் தன்னை காண்பித்து ஆசாரியன் ஓகே என்று சொன்னால் அவன் தன்னுடைய சுத்திகரித்து வஸ்திரங்களை மாற்றி மறுபடியும் வீட்டிலே 7 நாள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டும், இங்க இருக்கிற நபர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். குஷ்டரோகப்பட்டவனை ஒருவன் தொட்டாலோ, ஒருவனை தொட்டாலோ அவன் தீட்டுப்பட்டவன், அவன் ஒதுக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட மகா பயங்கரமான ஒரு வியாதி தான் குஷ்டரோகம். இது யாரால் வந்தது? இது எப்படி வந்தது? இந்த உலகத்திலே எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்குது, ஆனா குஷ்டரோகத்துக்கு மாத்திரம் இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆஃப் பண்ணி போடுங்க லாஸ்ட் கரெக்ட். ஆமென், ஹல்லேலூயா. குஷ்டரோகத்துக்கு இன்றைக்கு வரையிலும் மருந்து இல்லவே இல்லை. ஏன்னா அது தேவனுடைய ஒரு கோபத்தினுடைய ஒரு வியாதி, அது ஒரு சாபத்தின் வியாதி. ஹல்லேலூயா. நாகமான் என்கிற ஒரு சேனை படை தளபதி இருந்தார். அவன் எலிசாவிடத்தில் வருகிறார். எலிசாவிடத்தில் வந்து ஒரு சின்ன சிறுபன் மூலமாக எலிசாவிடத்தில் வந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார். ஆனா எலிசாவின் வேலைக்காரன் இந்த கேயாசி பணத்துக்கு ஆசைப்பட்டு, பொருளுக்கு ஆசைப்பட்டு நாகமான் போய் எலிசாவுக்கு தெரியாம ரகசியமா பொருளை வாங்கி ஒளித்து வைக்கிறான். எலிசா வந்து சொல்லுகிறார், என் இருதயம் உன்னோடு வரவில்லையோ? நாகமானோடு பொருள் வாங்கும் பொழுது, நாகமானோடு பேசும்போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையோ? எனவே நாகமானில் இருந்த அந்த குஷ்டம் உன்னுடைய சந்ததி முழுவதும் பற்றி பிடிக்கும். அப்படி என்றால் அது எங்கிருந்து வருகிறது? அந்த குஷ்ட ரோகம் பரலோக தகப்பனாகி நம்முடைய தேவனிடத்திலிருந்து கோபாக்கினியாய் வருகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் குஷ்டரோகம் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். ஒரு விதத்துல ஒரு குடும்பத்து சூழ்நிலையினால தேவனுடைய கோபத்தை ஆட்கொண்டவர்களாய், குஷ்டத்தை நிமித்தமாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் பாளையத்துக்கு வெளியே இருக்கிறபடினால் ஜனங்களோடு அவர்களுக்கு சஞ்சரிப்பதற்கு உரிமை வழங்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, மிரியாம், மோசேயின் சகோதரியாகிய மிரியாம் மோசேக்கு விரோதமாய் இறங்கும் பொழுது, மோசேக்கு விரோதமாய் பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் மிரியாமை பார்த்து, என்னுடைய ஊழியக்காரன், உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனை பேச துணிவதற்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது? எனவே நீ 7 நாள் குஷ்டரோகியாய். குஷ்டரோகத்துல பலவித தன்மைகள் உண்டு. வெண் குஷ்டம், புள்ளி குஷ்டம், சொறி குஷ்டம், நிறைய விதத்துல உண்டு. ஆனா இவளுக்கு வந்தது பெண் குஷ்டம். மோசே ஜெபம் பண்ணுகிறார். எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே, ஊழியக்காரி என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறார். அவள் பெற்ற அவளுடைய தகப்பன் அவளை முகத்துக்கு நேர காரி துப்புவாது அவளுக்கு அவமானம் என்றால்
அவள் உண்மை குறித்து பேசினதும் அவளுக்கு அவமானம் இருக்க வேண்டும் என்பதற்காக 7 நாள் பாளையத்து புறம்பே அவள் குஷ்டரோகியா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சாபம் நிறைந்ததுதான் இந்த குஷ்ட ரோகம். அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. குஷ்ட ரோகம் பாதிக்கப்பட்டவர்கள், தீட்டுப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள், அவர்கள் குஷ்ட ரோகம் ஒருவன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் குஷ்ட ரோகி என்று அவன் அறிந்து கொண்டால், ஊருக்கு வருகிறார் என்றால், ஒருவேளை எதேச்சு வருகிறார் என்றால் அவன் என்ன சொல்ல வேண்டும் என்றா, தீட்டு 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 என்று சுத்தி கத்தி கொண்டே அவன் ஓட வேண்டும். அவனுக்கு ஆகாரம் என்ன தேவைப்படுகின்றால், தண்ணி தேவைப்படுகின்றால் யாரும் பக்கத்துல வைத்து விட்டு அவங்களும் ஓட வேண்டும். அவரை கிட்ட நெருங்குவதற்கோ, அவரை தொடுவதற்கோ, அவரோடு பேசுவதற்கோ உரிமை. அப்படி பேசினால் பேசினவர்களும் தொட்டவர்களும் தீட்டுப்பட்டவர்களாய் புறம்பாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்ப சம்பவம் புரிந்த குஷ்டரோகம் என்பது அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்டு விலக்கப்பட்டு தீட்டுப்பட்டவன் தான் ஜனங்கள் கூடி இருக்கும் பொழுது, இயேசுவோடு வரும் பொழுது இயேசுவிடத்தில் நுழைந்து வருகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, அவரை பணிந்த ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. ஏன் அவர் சித்தமான சொல்லுகிறார்? ஏன்னா இந்த குஷ்ட ரோகம் தேவனால் அனுப்பப்பட்டது. அப்படி என்றால் அனுப்பப்பட்டவரால் மாத்திரம்தான் இந்த குஷ்ட ரோகத்தை சுகமாக்க முடியும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு வேளை நம்ம சில விஷயங்களை தவித்துக் கொண்டிருக்கலாம். அது நீங்க முடியாதபடி, அதுக்கு ஒரு விடை கிடைக்காதபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுக்கு என்றைக்கு தீர்வு என்கிற ஒரு சிந்தையோடு, மன கிளேசத்தோடு, மன துக்கத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தமானால் உனக்கு சுத்தம் உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இங்க வந்திருக்கிற நமக்கு எல்லாருக்குமே தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் நமக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நாம் பாளையத்துக்கு புறம்பே இருந்த நம்மை ஆண்டவர் இஸ்ரவேலின் கோத்திரத்தோடு, ஆவிக்குரிய இஸ்ரவேலின் வம்சங்களாய் கர்த்தரை மாற்றியிருக்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? இதுகள் நாம் ஒரு நாள் குஷ்டரோகிகளா இருந்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில குஷ்டரோகிகளா பாதிக்கப்பட்டிருந்தோம். தேவனுடைய ஜனங்களோடு சேராமல் இருந்தோம். தேவனுடைய ஐக்கியத்துக்கு வராதபடி தீட்டுப்பட்டவர்களா இருந்தோம். அப்போ அப்படி என்றால் அந்த தீட்டு எவரால் கொண்டு வரப்பட்டது? சத்துரு என்கிற அந்த பிசாசினால் நம்ம தீட்டுப்பட்டவர்களாய், குஷ்டரோகப்பட்டவர்களாய் வாழ்ந்திருந்தோம். எனவே தேவனுடைய கோபாக்கினைக்குள் அதிகமாய் நாம் மூடி இருந்தோம், பாதிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் சித்தப்பட்டதினால், கர்த்தருடைய கரம் நம்மேல் அமரப்பட்டதினால் நமக்கு அவர் ஒரு நல்ல ஒரு சுத்தமான வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன பண்ணணும்? நான் சுத்தமாகிட்டேன். ஆனா நீங்க பண்ண வேண்டியது இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இங்க 3 விதத்துல அந்த குஷ்டரோகி தன்னுடைய ஆண்டுகிட்ட வருகிறத நம்ம பார்க்க போகிறோம். 3 சுவிசேஷத்துல 3 விதத்துல அங்க ஆட்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நான் காமித்து விட்டு எப்படி நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சுத்தத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மத்திய சுவிசேஷத்துல இந்த 2ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 8:2 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்தார். அல்லேலூயா. அவரை பணிந்து கொண்டார். பாருங்க, இந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும் பொழுது உங்களுடைய மனதை கொஞ்சம் நான் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் முறையில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நம்ம 3 மாசம் தானே தனிமைப்படுத்தப்பட்டோம். அது வீட்டுக்குள்ள இருந்து தனிமைப்பட்டோம். அதுலயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். வெளியில வர முடியாது. வெளியில வந்தா லத்தியடி கிடைக்கும். வெளியில வந்தா துரத்துவாங்க. வெளியில வந்தா கொரோனான்னு விரட்டுவாங்க. இப்படி எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு வியாகுலப்பட்டு சபைக்கும் வர முடியாம, அடுத்த வீட்டை கூட எட்டி பார்க்க முடியாம, எக்கா எப்படி இருக்கீங்க, பேசாத கொரோனா வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்மளை ஒதுக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது, குடும்பமா தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது எவ்வளவு வேதனை உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அதுவும் இந்த மொபைல் கையில இருந்து, டிவி எல்லாம் இருந்து, என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இருந்தும் நமக்கு ஹிருதயத்துக்குள்ளே பாரம் இருந்ததே.
குஷ்டரோகி புறம்பே, யாரும் பார்க்க முடியாது, யாரும் அவனோட பேச முடியாது. தனிமையா இருந்து அவன் என்னதான் சொல்லியிருக்க வேண்டும், என்னதான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே மனமிருங்க, ஆண்டவரே சுகம் கொடுங்க, ஆண்டவரே மனமிருங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு மனமிருங்க மனமிருங்க. அப்படி அவன் குணமாகிற வரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா வைத்தியனால் அது குணமாக்க முடியாது. எந்த ஆசாரியராலும் எப்படி ஜெபித்தாலும் அந்த வியாதியை குணமாக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலே வந்து பணிந்து கொண்டால் மாத்திரமே அதுக்கு தீர்வு உண்டு. அப்படி வந்து இவன் என்ன பண்றான், முதல்ல பணிந்து கொள்கிறான். மத்திய சுவிசேஷத்துல அவன் பணிந்து கொள்கிறானாய் காட்டப்படுகிறது. பாருங்க, தீரா வியாதி, தீரா பிரச்சனை, தீராத பொல்லாப்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் நம்ம செய்ய வேண்டியது முதல் காரியம், நம்ம தேவனுடைய பாதத்துல பணிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர்கிட்ட போன உடனே ஓபி சீட் எல்லாம் வாங்கி இருப்போம், டைம் சொல்லி இருப்பாங்க, பேர் கூப்பிடுவாங்க. டாக்டர் ரூம்ல போய் டாக்டர் என்ன பண்ணுவீங்க, அப்படி ஒரு மிஸ் பண்ணுவீங்க, அப்படிதானே? அப்படி யாரு அப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? பாருங்க மருந்து கூட என்ன நோய் சொல்லும் அப்படி சொல்லுவீங்களா? அவரை மிஸ் பண்ணுவோம். அவர் நல்லா விசாரிப்பாரு, நல்லா டாக்டர் நல்லா விசாரிப்பாரு. நோய் கெட்ட நோயோ நல்ல நோயோ எந்த நோயா இருந்தாலும் நீங்க நல்லா இருக்க ஒண்ணுமே இல்லைன்னா சொல்லி விடுவாரு. ஆனா பணம் பிடிங்கி பிசாசுகள் என்ன பண்ணும், போன உடனே அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடு, அப்படி எடு, இப்படி எடு, அப்படியே டெலஸ்கோப்பை உள்ள விடு, அந்த கோப்பை இந்த விடு, அப்படி எல்லாம் சொல்லி நம்மளை பயமுறுத்துவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். போன உடனே ஒரு நபரை பார்க்கும்போது விஸ்பன் மரியாதை. அல்லேலூயா. இவன் பணிந்து கொள்கிறான், இயேசுவை பார்த்து பணிந்து கொள்கிறான். ஏன்னா வாய்ப்பே இல்ல, கூட்டத்துக்குள்ள வரக்கூடாது. ஆனா மார்க்கு சுவிசேஷத்துல அந்த நபர் எப்படி அங்க செயல்படுகிறார் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, அப்பொழுது குஷ்டரோகி அவரிடத்தில் ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஹலோ என்ன பண்ணுகிறார் குஷ்டரோகி? மத்திய சுவிசேஷத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அவன் பணிந்து கொண்டார். ஆனால் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது அவன் முழங்கால் படியிட்டார். ஹலோ, இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட போய் முன்னாடி போயிட்டு அப்படியே முழங்கால் படியிடுவீங்களா? இருக்கிற சேர்ல உட்காருங்க, அப்படிதானே? பாருங்க, உங்களுக்கு அற்புதம் கொடுக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அந்த அற்புதம் தருகிற ஒரு நபர், அற்புதம் கொடுக்கிற ஒரு நபர் எப்படிப்பட்டவர் அறிந்து கொண்டால் நம்முடைய கிரியைகள் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு சாதகமாக்கப்படும். அல்லேலூயா. இப்ப மத்திய சுவிசேஷத்துல பணிந்து கொள்கிறார், பணிந்தார். இங்கே முழங்கால் படியிடுகிறார். ஆமென். முழங்கால் படியிடுகிறார். அடுத்து பாருங்க, லூக்கா சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த நபர் என்ன செய்கிறார் பாருங்க. இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து. அல்லேலூயா. 3 சுவிசேஷத்துல 3 விதமாக இந்த குஷ்டரோகி எப்படி செயல்பட்டான் என்பதை காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் அவன் ஆண்டவரை பணிந்து முழங்கால் படியிட்டு குப்புற விழுந்துட்டான். என்ன ஆண்டவரே, உம்மால மாத்திரம்தான்ப்பா முடியும். அல்லேலூயா. இப்போ அவனுடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, அவனுடைய வாழ்க்கை நொறுக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையே அதாவது எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறது. எனவே இப்போ ஒரு காரியம் சாதிக்க வேண்டும், அற்புதத்தை பெற வேண்டும். எனவே அவன் முதல்ல பணிந்து முழங்கால் போட்டு கூப்பிட விழுந்துட்டான், அந்த பாதத்தை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒரு காரியம் சாதிக்கணும்னா, உங்க வாழ்க்கையில சுத்தம் உண்டாக வேண்டுமானால் நீங்க ஆண்டவருடைய காலில் பிடிப்பதற்கும் நீங்க தயங்கவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அற்புதம் நமக்கு வேண்டும். ஆனால் மற்றவங்கள முகத்தை பார்க்க கூடாது. அங்க எல்லாம் கூடி இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஜனங்கள் சொல்லுவாங்க, டேய் போட்டு 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 இங்க வரக்கூடாது, தீட்டுப்பட்ட ஓட்டுன்னு சொல்லி இருப்பாங்க.
ஆனா முகக்குப்புற விழுந்துட்டான் பாதத்தில். இந்த ஜனங்கள், நம்ம தேசத்துல வாழுகிற ஜனங்கள், உங்களை அருகில இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்களை பார்த்து பயங்கர விதமான வார்த்தைகளால உங்களை வாழ்க்கையை உபயோகிக்கலாம். ஆனா நீங்க இயேசுவை என்ன பண்ணக்கூடாது? காலை பிடிக்கிறத விட்டு விடவே கூடாது. அப்படியே நம்ம வாழ்க்கையில சுத்தம் தினந்தோறும் நடைபெறும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கப்படல அவன். இயேசு காலை பிடிக்கிறது வெட்கப்படல. படிந்து கீழே விழுந்து ஆண்டவரை மண்டாடுவதுக்கு அவன் வெட்கப்படல. உரத்த சத்தம் விட்டு இருப்பா, ஆண்டவரே இயேசுவே. அந்த குருடன் சத்தம் விட்டா பாத்தீங்க, பார்வை இல்லாதவன், தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. இதுல கீவேர்டு என்ன தெரியுமா? அந்த அவன் உபயோகப்படுத்தின ஒரு நல்ல ஒரு கீவேர்டு, அதாவது ஒரு சாவி என்ன தெரியுமா? அவனுக்கு தெரிந்து விட்டது. என்ன பார்க்கறது? வசனத்தை வாசிங்க. 12ஆம் மத்தேயு லூக்கா சுவிசேஷம் எல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5:12 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. என்ன சொன்னா? என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். வேற யாராலும் முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா, அதிசயங்களை காட்ட வேண்டுமா? அது இயேசுவாலே மாத்திரமே ஆகும். ஆமென். உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும். பாருங்க, சீசன்ல இருக்கிறாங்க, ஜனங்கள் நிக்கிறாங்க, பரிசேயர் நிக்கிறான், சதுசேயர் நிக்கிறான், வேதபாரகர் நிக்கிறான், எல்லாம் நிக்கிறான், ஆசாரியர் நிக்கிறான், எல்லாம் நிக்கிறாங்க. குறை கண்டுபிடிக்கிறவன் நிக்கிறான், குசும்பு பேசுறவன் நிக்கிறான், பரியாசம் பேசுறவன் நிக்கிறான், ஆண்டவரை வாழ்த்துகிறவன் நிக்கிறான், எல்லாம் நிக்கிறான். ஆனா எவ்வளவு வாய்ப்பு புறப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்மாலே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மாலே ஆகும். நீங்க சொல்ல சொல்ல சுத்தத்தின் அடையாளம் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கு. சொல்லுங்க, உம்மாலே ஆகும். எந்த பிரச்சனையை நீங்க வச்சிருக்கீங்க, மனசுல என்ன பிரச்சனை வச்சிருக்கீங்க, அந்த பிரச்சனையை சொல்லி சொல்லுங்க, உம்மாலே ஆகும். சத்தம் கேட்கட்டுங்க, நல்ல சத்தம். யாரால ஆகும்? என்னால ஆகும்? இயேசுவாலே ஆகும். சொல்லுங்க, இயேசுவாலே ஆகும். ஆமென். கீவேர்ட். உங்க வாழ்க்கையில நீங்க இதை பிடிச்சிருந்தா என்னது? நம்ம ஆட்கள் ஜெபமாலை உருட்டுவாங்க தெரியுமா? அதே போல நீங்க உருட்ட வேண்டிய வார்த்தை என்னது? உம்மாலே ஆகும். உம்மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலாகும் எல்லாமாகும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவராலா உம்மால ஆகும் சொல்லுகிறான். பாருங்க, மேலெல்லாம் அழுதி நாறுகிறது, நாற்றம் எடுக்குது, புண்ணு வேதனையில கூட சொல்லுகிறான், உம்மாலே ஆகும். குஷ்டரோகம் நிறைந்தவன் இயேசுவை கண்டு முகக்குப்புற விழுந்த, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென். நீ யார் நம்பிட்டு இருக்கீங்க? நீ நினைக்கலாம், எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க, என் நண்பர் இருக்கிறான், எனக்கு இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறான், எம்பி இருக்கிறான், பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறான், எல்லாம் இருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், உங்களை சுத்தப்படுத்துவதற்கு, உங்களை பரிசுத்தத்துக்கு நேர நடத்துவதற்கு ஒருவராலும் ஆகாது, இயேசுவால் மாத்திரமா. ஆமென். அல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான். விட்டு விடாது. இந்த காலம் பொல்லாத காலம், இந்த காலம் பயங்கரமான காலம். உங்களை வஞ்சிக்கும்படி பல விதத்திலே, பல ரூபத்திலே, பல கலரிலே, பல விதமான ஸ்டைலிலே இன்றைக்கு பிசாசு இறங்கிவிட்டார். உங்களை குஷ்டப்படுத்துவதற்கு, உங்களை நிர்மூலமாக்குவதற்கு, உங்களை இயேசுவிட்டு பிரிப்பதற்கு பல விதத்திலே, பல ரூபத்திலே இறங்கிவிட்டார்.
நீங்க சொல்லணும் இயேசுவால் ஆகும். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், ஓ எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமா. சேர்த்து பாடுவோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம். கரங்களை தட்டி பாடுவோம். ஓ ஜீசஸ். காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. கரங்களை தட்டி. ஓ எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே ஆமே. அன்பே உமக்கு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. இயேசுவால் ஆகும். ஆமென். வாழ்க்கையில சுத்தப்படுத்த இயேசுவால் ஆகும். நீங்க சில பேர் நினைக்கலாம், நான் அடிக்கடி தப்பு பண்றேனே, அடிக்கடி நான் கீழே விழுறேனே, அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் கரை இருக்குது, நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நான் ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், இதத்தை வாசிக்கிறேன், அழைத்து வருகிறேன், ஆனா அதை வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிற சில காரியங்கள் இருக்குது என்கிற சிந்தையோடு இருக்கலாம். ஆனா இயேசு கிட்ட இன்றைக்கு சொன்னீங்கன்னா அவரால் ஆகும். அல்லேலூயா. குடும்பத்தினுடைய சூழலை மாற்ற இயேசுவால் ஆகும். பாருங்க, அடுத்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்லுகிற பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்பீர்களானால் சொல்ல ஆச்சரியமான காரியம். ஏன் அவரால் ஆகிறது என்றால் அவர் சொல்ல பாருங்க, அவர் தமது கையை நீட்டி. இயேசு என்ன பண்ணுகிறார்? குஷ்டரோகியை கையை நீட்டி தொடுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. ஷகரபா ஷத். குஷ்டரோகியை தொடக்கூடாது, குஷ்டரோகி பக்கத்துல போக கூடாது. ஆனா இயேசு கையை நீட்டி தொடுகிறார். அப்படி என்றால் இயேசுக்கு தெரியும் என்னால் இவரை சுத்தமாக்க முடியும். ஆமென். ஹalleluya. மற்ற யார் தொட்டா தீட்டு, ஆனா இயேசுக்கு தொட்டா சுத்தம். ஒருவேளை சீசர்கள் தொட்டிருந்தாங்கன்னா அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் புறம்பாக்கப்பட வேண்டும். ஆனா இயேசு தொட்டா இயேசு புறம்பாக்கப்படவில்லை, குஷ்டரோகி புறம்பாக்கப்படவில்லை. குஷ்டரோகி சுத்தமாவான் இயேசுவின் சித்தத்தினாலே. சொல்லுங்க ஹalleluya. அதனால அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருடைய பாவங்களை நீக்கி அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு இயேசுவால் மாத்திரமே முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் நானும் ஏன் இயேசு கிட்ட வருகிறோம்? ஏன் ஆண்டவர் கிட்ட வந்திருக்கிறோம்? வேற யாரும் இல்லையா இந்த உலகத்துல? இந்த உலகத்துல வேற யாரும் இல்லையா? எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. ஆனா இயேசுவால் மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் சுத்தமாக்க முடியும். சொல்லுங்க ஹalleluya. எப்படி சுத்தமாக்க முடியும்? ஒருவரும் உங்களை தொட்டு சுத்தப்படுத்த மாட்டார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை தொட்டு சுத்தப்படுத்துவார். டாக்டர்ஸ் கூட கையில கிளவுஸ் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க? உங்களை தொடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்க வந்து சின்ன மாறி ரிட்டர்ன் வந்துச்சு. ஹalleluya. வேற எவர் ஆனாலும் சரி உங்களை தொடுவதற்கு இன்றைக்கு உரிமைகள் இல்லை.
தனித்திரு, விழித்திரு, அடுத்த இருக்கணுமா? எப்படியே இருங்க, ஆனா இயேசுகிட்டே இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ஆனா இயேசு அப்படி அல்ல. மனுஷன் கைவிட்டாலும் உங்களை ஆண்டவர் கைவிடாமல் உங்களை அரவணைத்து உங்களை தொட்டு அரவணைக்கிறவர். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது கையை, வேற யாரும் கை இல்ல. எப்பா பேதுருங்கவா, நான் மேல கையவை. ஏய் கோபா இங்க வா, நீ என்ன விசுவாசிக்க இங்க வா, மேல கையவை. ஏ அப்போஸ்தலனாகிய யோவானே இங்க வா, அப்படின்னு சொல்லல, அப்படி என்று சொல்லல. தமது கையை நீட்டி தொட்டா. இயேசு உங்களை இந்த இடத்துல தொட்டு கொண்டு வந்திருக்கிறார். எப்படி தெரியுமா? ஊழியக்காரன் கையை வைத்து தொட்டு கொண்டு வரல, விசுவாசிகள் கையை வைத்து தொட்டு கொண்டு வரல. ஆமென். உங்களை இயேசு தொட்டு உங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி என்றால் இயேசு தான் நம்மை பரலோக ராஜ்யத்தில் அழைத்து கொண்டு போகிறார். நம்மை அவர் கையால் தொட்டு பிடித்து பிதாவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை தொட்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்மை தொட்டவர் இயேசு ஒருவரே. நம்மை தொட்டவர். உலகத்துல வேற யார் தொட்டு நம்மை குணமாக்க முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கையை நீட்டுகிறார், அவனை தொட்டு தொட்டு சுத்தப்படுத்துகிறார். உடனே என்ன பண்ணுகிறது? அவன் குஷ்ட ரோகம் அவனை விட்டு, அவர் தொட்டா குஷ்ட ரோகம் விட்டு. அப்போ குஷ்ட ரோகம் இதுவரை என்ன பண்ணிட்டு இருக்கு? பிடிச்சு வச்சு. இதுவரையிலும் குஷ்ட ரோகம் மனுஷனை பிடிச்சு வைத்திருந்தது. இயேசு தொட்டார், விட்டு. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிடிச்சு வச்சிருக்குது? இயேசு தொடுவார், விட்டோம். விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான். விடணுமா? இல்ல இருக்க பிடிச்சு வச்சிருக்கணுமா? அல்லேலூயா. இயேசு தொட்டா விட்டோம். சிறைச்சாலையில கட்டி வைத்திருக்காங்க. பேதுருவை கட்டுனாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை கட்டுனாங்க, சீலாவை கட்டுனாங்க, கட்டி வச்சிருக்காங்க. இயேசு தொட்டா சங்கிலி உடைஞ்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இங்க இருக்கிறதுக்கு தகுதிவான்களாய் பாத்திரவான்களாய் மாறுவதற்கு கர்த்தர் நம்மை தொட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவம் நம்மை விட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அக்கிரமம் நம்மை விட்டது. பிசாசு நம்மை விட்டு ஓடி விட்டார். ஆமென். பிசாசு விட்டுட்டான்னா எல்லா வியாதி நம்மை விட்டு மாறும். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் நம்மை தொட்டார், நம்மை விட்டு குஷ்ட ரோகம் நீங்கிட்டது. அல்லேலூயா. பாருங்க, அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு. ஏன் ஆசாரியனுக்கு காண்பிக்கணும்? ஏன்னா மோசையின் முறைமை, குஷ்டரோகம் ஒருவருக்கு இருந்தா அவன் சுத்தமானானா இல்லையா என்று ஆசாரியனை பார்க்கணும். ஒருவேளை நம்ம போயிருப்பான், எல்லா ஆசாரியன் பார்க்கும்போது எல்லா குஷ்டரோகி மற்ற நார்மலா குணமாக்கப்பட்ட குஷ்டரோகியை விட இவனை பார்க்கும்போது எவ்வளவு ருசித்து பார்த்திருப்பான். எப்படிப்பா உடம்புல இவ்வளவு ஒரு தழும்பு கூட இல்லை, இவ்வளவு அழகா இருக்குது, ஒரு நல்ல பிறந்த குழந்தைய போல ஒரு சரீரம் மாறிவிட்டது என்று அவன் ஆச்சரியப்பட்டிருப்பான். ஆசாரியன் இந்த குஷ்டரோகம் வந்து குணமாட்டினா அந்த தழும்புகள் இருக்கும். ஒரு பொண்ணு, சாதா ஒரு பொண்ணு வந்தாலே எத்தனை மருந்து போட்டு ஊசி எல்லாம் போட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாலும் தழும்பு இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. ஆனா இயேசு தொட்டா ஒரு தழும்பு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தழும்புகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில் அவர் தள்ளும்பாக்கப்பட்டார். நம்ம மேல தள்ளும்பு இல்லாதபடி அவர் தள்ளும்பாக்கப்பட்டபடினால் நாம் இன்று சுத்தமாகி கொண்டிருக்கிறோம், பரிசுத்தத்தின் மேன்மை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து நான் முடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூதியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோடு நம்மை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தில் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூதியும் நீங்க வேண்டும். விட்டாது. அல்லேலூயா. விட்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு
சுத்தத்துக்கு அடுத்து பரிசுத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம சுத்தமாகி விட்டோம், இனி பரிசுத்தமாக வேண்டும். அதனால வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆண்டவர் இன்னும் அதை அதிகாரப்பூர்வமா சொல்லுகிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம். எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற நினைக்கிறீங்க? இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? டைம் இல்லாம இல்லையா? வேற வேலை இல்லாம இல்லையா? இல்ல, பரிசுத்தம் தான். ஆனா இன்னும் பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம். எனவே நம்முடைய மாம்சமும் ஆவியிலும் உண்டான அசூதி நீங்களும், மாம்சத்தில் அசூதி, ஆவியில் அசூதி, இவைகளெல்லாம் நீங்கி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய கரத்தை பிடித்து பிதாவோடு அவரை தரிசிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு நல்ல பலன், ஒரு நல்ல பலன். மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த மிஸ்ஸிங்க விட்டுறாதீங்க, இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. கர்த்தர்கிட்ட போய் இருந்து அந்த அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று தேவனை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். 5 நிமிடம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தம். இயேசு கிறிஸ்து மறுமொழி சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு சுத்தம், நீ சுத்தம். இந்த இடத்துல எத்தனை பேர் என்று வார்த்தை கேட்டு தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் தகுதி இல்லப்பா, இவ்வளவு நாட்களா என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கிறது, எல்லாம் மாறாதா என்கிற ஒரு ஏக்கத்தோடு, எல்லாம் நீங்காதா என்ற ஒரு ஏக்கத்தோடு. எந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்க சொல்லும் பொழுது, ஆண்டவரை மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இபாஷகர எல்லா அந்நிய பாஷைகளை பேசுங்க, வாயிலை திறந்து பேசுங்க. ஹல்லேலூயா. ரபாஷகர ரபல ரத ரபபபப ஹல்லேலூயா. ரபாஷகர ரகர ரபல ரத ரபப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 ப ஹல்லேலூயா. ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே சுத்தப்படுத்து. அந்த குஷ்டரோகியா இருந்த மனிதனை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தினாலே சுத்தப்படுத்தினீங்க. நான் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க சித்தத்தை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் சித்தத்தை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி அவருடைய சித்தத்தை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகபா ஷகா நதா ரிகா பாபா பாபா பாபா. வாயிலை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்த உம்மால் ஆகும், என்னை சுத்தப்படுத்த உம்மால் ஆகும், என்னை சுத்தப்படுத்த உம்மால் ஆகும், என்னை சுத்தப்படுத்த உம்மால் ஆகும். ரகபா லராதி ரபா ஷகா ரதா ரபா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா. உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலே எல்லாம் ஆகும், அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. ஆவங்கிற வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீ. கரங்களை தட்டி பாடுவோம். ஆவங்கிற வெளியை தண்ணீராய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. மகிமைப்படுத்தி பாடுவோம். அப்பா அவருக்கு சித்தம் உண்டு, நம்மை சுத்தப்படுத்த அவருக்கு சித்தம் உண்டு. ஆமென். ஓ உம்மலாகாத காரியம் ரிபகபா ஷகதா ரிபகபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மால் ஆளுகிற அப்ப காரியமாகிய உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மாற்றக்கூடியவர், எங்களை மாற்றக்கூடியவர், எங்களை சுத்தப்படுத்தக்கூடியவர், இந்த சுத்தத்தினால எங்களை அலங்கரிக்கக்கூடியவர். எல்லாமாகோ எல்லாமாகோ எல்லா
பாருங்க, உங்க இருதயத்தை நீங்க விட்டு கொடுத்தா ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துவார். உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் தொட்டு சுத்தப்படுத்துவார். என்ன விடுதலையோடு பிரியா சொல்லுங்க, பலவீனத்தை பார்க்காதீங்க. வார்த்தை கேட்டிருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். முன் நிலைமை காட்டிலும் பின் நிலைமை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை பரலோகத்தை நேரா வழி நடத்த விரும்புகிறார். நான் தான் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க வேதனையோடு ஒரு வெட்கத்தோடு இந்த இடத்துல நிக்கலாம், என்னால் எப்படி செய்ய முடியும் என்கிற ஒரு தயக்கத்தோடு நிக்கலாம், எனக்கு இவைகள் எல்லாம் தகுதில்லை என்கிற ஒரு சிந்தையோடு நிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைக்குள்ளாக வைப்பேன், உன் மேன்மையோடு உன்னை வழி நடத்துவேன். எல்லா ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக் கொள்கிறேன். ஐயரே, ஆண்டவரே, மகிமை உள்ள உம்முடைய சித்தத்தை வெளி நிறைவேற்றும்படியாக, மகிமை உள்ள உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தடுத்து உம்முடைய பிள்ளைகள் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானுடைய அனுக்கிரகம் சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவன் நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. மறுபடியும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா வந்து அப்பா உமக்கு. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஓ அன்பே, ஓ அப்பா உமக்கு அன்பே, அன்பே ஓ அப்பா. எல்லாரும் பறையும் கர்த்தாவுடைய பறையும். ஓ அப்பா, இந்த கையை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, உடைய நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. இந்த வாழ்க்கையுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. அவர் விரும்புகிற காரியத்தை கத்த நிறைவேற்றி கொடுங்க. அவர் ஆசைப்படுகிற காரியத்தை கத்த நிறைவேற்றி கொடுங்க. அவர் ஜெபிக்கிற விண்ணப்பத்தை கத்த செவி கொடுத்து கத்த நிறைவேற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அளவில்லாமல் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட எஸ் வல்லமையை பெற்றுக் கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுள்ள வாக்கிய வாழ்ந்தவரை கர்த்தர் மாற்றுகிறபடியால் தொடர்ந்து நம்மை சித்தத்தின்படி நடத்தும். இனிமேலும் மாம்சத்திலும் ஆவியிலும் எந்த அசுதி படாதபடிக்கு கர்த்தர் உங்களை முழுவதிலும் சுத்தப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்துவார், பரிசுத்தத்துக்கு நேராய் வழி நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அழைத்தீர். ஒரு குயவன் கையில் களிமண்ணை போல என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றும் ஆண்டவரே. உம் சித்தம் நிறைவேற என்னை அழைத்தீர் இயேசுவே. உம் சித்தம் செய்திட என்னை படைக்கிறேன் இயேசுவே.